பிரைஸ் தி லார்ட். இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்காக ஒரு வேத பகுதி வாசிப்போம். அது யோபுவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அவிடத்தில் ஞானமும் வல்லமையும் எத்தனை அதிகமாக இருக்கும், அவருக்கு நான் ஆலோசனையும் புத்தியும் உண்டு. கவனிங்க, இங்கே யோபு சொல்லுகிறான், யாரிடத்தில் ஞானம் இருக்கிறது, யாரிடத்தில் அறிவு இருக்கிறது சொன்னால் இந்த உலக மனுஷனிடத்தில் இல்லை. இந்த உலகத்தில் வேறு எந்த ரூபத்திலும் ஞானத்தையும் அறிவையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. ஞானத்தையும் அறிவையும் கொடுக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவர் பேர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இம்மானுவேல் என்று அவருக்கு பெயர். தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று பெயர். ஆகவே வேதம் சொல்லுகிறது, அவரிடத்தில், கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் ஞானமும் வல்லமையும் எத்தனை அதிகமாக இருக்கும், அவருக்குத்தான் ஆலோசனையும் புத்தியும் உண்டு, வேறு யாருக்கும் இல்லை என்பதை விளங்கிக் கொள்வோம். அதனால தான் என்னாலே ராஜாக்களும் என்னாலே அதிகாரிகளும் ஆளுகை செய்கிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய அனந்த ஞானம்தான் இந்த தேசத்தை ஆளுகிறவர்களுக்கு அந்த ஞானத்தை கொடுத்து அவரே தேசத்தின் தலைவர்களை நடத்துகிறார். உங்களுக்கும் எனக்கும் அந்த அனந்த ஞானம் தேவை. ஆண்டவற்றை கேளுங்க, ஆண்டவரே உங்கள்கிட்ட தான் ஞானம் இருக்கிறது, உங்கள்கிட்ட தான் அறிவு இருக்கிறது, உங்கள்கிட்ட தான் புத்தி இருக்கிறது, அந்த ஞானத்தையும் அறிவையும் புத்தியையும் எனக்கு தாரும் ஆண்டவரே என்று சொல்லி கேளுங்கள். அவர் தருவார். அந்த ஞானமும் புத்தியும் இந்த பூமியிலே நம்முடைய ஆசீர்வாதமான வாழ்க்கைக்கு நேராய் நடத்தும். ஆகவே நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய சமூகத்தில் ஞானத்துக்காக, புத்திக்காக, அறிவுக்காக நாங்கள் வேண்டிக் கொண்டு உம்மிடத்தில் நாங்கள் பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்யும். உம்மிடத்தில் தான் ஞானம் இருக்கிறது, உம்மிடத்தில் தான் அறிவு இருக்கிறது, உம்மிடத்தில் தான் புத்தி இருக்கிறதப்பா. அந்த புத்தியும் அறிவையும் ஞானத்தை எங்களுக்கு தாரும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.